வேதாந்தம் அப்படிங்கிற பகுதிக்குள் இன்னும் நாம் செல்லலை. இதை பற்றிய அறிமுகமாக சில செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டோம். சமயம் என்றால் என்ன, இந்த சமயங்கள் எப்படி பிரிந்தன, எப்படி மாறுபட்டன அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதில் சமயத்தில் சைவ சமயத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் சிந்தித்தோம். அந்த சைவ சமயத்தினுடைய தலையாய நூல்களாக இருக்கக்கூடிய திருமுறைகளும் சித்தாந்த சாத்திரங்கள் என்ன என்பதை பற்றி ஓரளவு நாம் சிந்தித்திருக்கின்றோம். சமயம் என்றால் மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நெறி என்று நாம் பார்த்தோம். அந்த சமயங்கள் பல்வேறு சமயங்கள் அமைந்திருக்கின்றன. சமயத்தினுடைய கணக்கை சொல்கின்ற பொழுது இப்படி மாறுபட்டன அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக மனிதர்களுக்கு உறுதியை சொல்லக்கூடிய நூல்கள் அது வேதம் ஆகமம் என்று இரண்டு பார்த்தோம். வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றும் பார்த்தோம். பொது நூல் என்றால் என்ன, சிறப்பு நூல் என்றால் என்னன்னா, பொது நூல் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முறையை ஆரம்பத்தில் சொல்கின்றது பொது நூல் வேதம். அதுவே ஆகமம் நாம் நெறியில் நிற்பதற்காக சொல்லப்படக்கூடிய நூல் என்பது ஆகமம். அந்த வகையில் வேத ஆகமங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் புறப்புற சமயம் என்றும், வேதமும் ஆகமங்களில் வேதத்தை மட்டும் உடன்பட்டவர்களுக்கு புறச்சமயம் என்றும், வேத ஆகமம் இரண்டையும் உடன்பட்டு அதற்கு மேலாக தங்களுக்கென்று ஒரு நூலை கொண்டவர்களுக்கு அகப்புற சமயம் என்றும், வேதம் ஆகமத்தில் சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தையும் முக்தி இலக்கணத்திலும் மாறுபடுபவர்கள் அகச்சமயம் என்றும், இவற்றிற்கெல்லாம் மேலாக இருப்பது சைவ சமயம் என்று சைவ சமயத்தினுடைய பெருமையை நாம் கண்டோம். சைவ சமயம் என்பது வெறும் உணவினால் வருகின்ற சமயம் அல்ல, இல்லை, அது இந்த நெறிக்கு அடிப்படையான கொள்கை, அவ்வளவுதான். நீங்க எந்த சமயத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பெரும்பான்மையான சமயங்கள்ல இந்த கொல்லாமை என்கின்ற ஒரு வலியுறுத்த சொல்லப்படுறது. நீ சமண சமயம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய சமயமாக இருக்கக்கூடிய சமண சமயமும் கொல்லாமையை வலியுறுத்துகிறது. உயிர் கொலை கூடாது, புத்த சமயம் உயிர் கொலை கூடாது என்று சொல்கிறது. எனவே சமய கொள்கையில சைவ சமயம் பேர் இருக்கிறதுனால இது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான சமயங்கிறது இல்லைங்கிறது போன வகுப்புல பார்த்தோம். இது வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு நிலையிலும் இருந்து சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சமயங்கள்ல சைவ சமயம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, இறைவனை முழுமுதற் கடவுளாக சிவபெருமானை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்திற்கு பெயர் சைவ சமயம். அதுல பிற்காலத்துல வந்தவங்க வேறு 6 சமயம் சொன்னாங்கன்னு சொன்னோம். காணபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், வாமம் என்று சொல்லக்கூடிய 6 வகை சமயம் பார்த்தோம். அதாவது கணபதியை வழிபாடு செய்கிற காணபத்தியம், முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற கௌமாரம், சக்தியை வழிபாடு செய்கின்ற சாக்தம், சூரியனை வழிபாடு செய்கின்ற சௌரம், திருமாலை வழிபாடு செய்கின்ற வைணவம், சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற சைவம். இப்படி 6 சமயம் இருக்கு. இது எப்படி இந்த முன்னாடி சொன்ன புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயத்துக்கு சொல்லப்பட்ட சமயம் தான் இவை. ஆனால் பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா 6 சமயத்தில் கொண்டு வந்து அடக்கிட்டாங்க. இப்படி கொண்டு வந்து அடக்கிட்டாங்க. அதில் பின்னாடி என்ன மாற்றம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மதம் என்றே ஒன்றை சொன்னாங்க. மதம் வேறு சமயம் வேறுங்கிறத நம்ம பார்த்தோம். மதம் என்பது கொள்கை, சமயம் என்பது மதம் என்பது கொள்கை, சமயம் என்பது நமக்கான வழி. சரிங்களா? எல்லா மதமும் தன்னுடைய கொள்கையை சொல்லுவாங்க. நிறைய காட்டினாங்களான்னு கேட்டால் எல்லாம் நிறைய காட்ட மாட்டாங்க. உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் பல வகை கருத்துக்களை சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, ஆசையே துன்பத்திற்கான, ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம், எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஆசையை நீக்குவதற்கான வழிமுறை என்ன? ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம்னு சொன்னவர் ஆசையை நீக்குவதற்கான வழி என்னன்னு காட்டலை. இல்லை, அப்போ சமய கொள்கை என்று சொல்லக்கூடிய மதம் என்பது வேறு, சமய நெறி என்பது வேறு. நமக்கு நெறிகாட்டியவர்கள் பலர் எல்லா சமயத்திலும் இருக்கிறாங்க. திருமால்
வைணவ சமயம் எடுத்துட்டீங்கன்னா ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் வந்தாங்க. அவங்க வந்து தங்களுக்குரிய சமயத்தினுடைய சமய கொள்கைகளெல்லாம் சொல்லி அதற்கான வழிமுறைகள்லாம் சொன்னாங்க. திருமாலை அடைகின்ற உத்தமன் தான், புருஷோத்தமன் தான் அவங்களுடைய முக்தி நிலை. சரிங்களா? ஏன் திருமால் வைணவ சமயம் சொல்லக்கூடிய சமயத்தோடு நம்ம சமயம் மேற்பட்டது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 24 தத்துவங்களோடு நின்று அந்த தத்துவ கொள்கையில நமக்கு கீழே இருக்கிறாங்க. அதிகபட்சம் நம்ம பார்த்தோம், சாங்கியர் திருமால் போன்றவர் மட்டும்தான் 24 கொள்கைகளை கொண்டிருக்கிறார். அதில் இப்போ நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள பார்க்க போறோம். அப்படி சமய நெறி என்பது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது, வகுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சமயத்தினுடைய கொள்கையின் வாயிலாக மனிதன் அறிந்து உறுதி பொருளை பெற வேண்டும். அப்ப அந்த உறுதி பொருள் எது, ஏன் அதை பெறணும்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பரிமேலருடைய உரையை பார்த்தோம் இல்லைங்களா? முதல்ல திருக்குறளுக்கு அவர் உரைப்பாயிரம் செய்திருக்கிறார். என்ன உரைப்பாயிரம் செய்தார்? இந்திரன் முதலாகிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எதிர்க்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் எடுக்கப்பட்ட பொருள் 4. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பன. அப்ப நாம மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம்னா நாம பெற வேண்டிய உறுதி பொருள் எத்தனை? 4. அறம், பொருள், இன்பம், வீடு. அவற்றுள் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளின் இலக்கார துறவரமாகிய இக்காரண வகையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்படாமின் நூல்களால் கூறப்பட்டன ஏனை மூன்றுமே. புரியல? இது வள்ளுவருடைய திருக்குறளுக்கு உரை செய்திருக்கிற உரைப்பாயிரம் செய்திருக்கக்கூடிய பரிமேலர்கள் தோற்றுவாய் செய்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதன் பெற வேண்டிய உறுதி பொருள் 4. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான அறங்களை செய்து நன்மை தீமைகளை செய்து அதனால் வரக்கூடிய பாவ புண்ணியத்தினால் இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு உயிரும் அந்தந்த பிறப்பு நீங்களுடன் தான் செய்த புண்ணிய பாவத்திற்கேற்ப சொர்க்க நலங்களில் சென்று துன்பப்படும், இன்பப்படும். இந்த துன்பப்படுகின்ற உயிர்கள் ஒரு பிறப்புல நல்ல ஒரு பதத்தை பெற்று இந்திரலோகம், சூரியலோகம், வைகுந்த லோகம் என்று சொல்லக்கூடிய 10 வகையான பதங்களுக்கு சென்று இன்பத்தை அனுபவிக்கும். அந்த இன்பம் எல்லாம் நிரந்தரமான இன்பமா? ஏன் இல்லைன்னு சொன்னாரு? அந்த இன்பத்துக்குள்ள ஏன் நிரந்தரம் இல்லைன்னு சொன்னாரு? காலமும் இடமும் நிலை இல்லாத நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் என்ன இலையில போய் முடியும்? ஒன்னா கால எல்லை முடிவடையும், இல்லைன்னா எதுல போய் முடிவடைங்க? இட எல்லை முடிவு. இதுதான் நம்மளோட இன்பத்தினுடைய எக்ஸ்டெண்ட் லிமிட். புரியல? ஒன்னா நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இன்பத்தினுடைய இடம் இல்லாமல் போயிடும். ஒரு இடத்துல ஒரு காலம் இல்லாட்டி அந்த இன்பத்தினுடைய நேரம், காலம், அவகாசம் முடிஞ்சிடும். இதனால் இதற்கு மேலாக தரக்கூடிய ஒரு இன்பம் உண்டு. அது சிவபதம் என்று சொல்லக்கூடிய இன்பம். அந்த இன்பம் என்றும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இன்பம். ஏன்னா சிவபெருமானுடைய இடமாகிய சிவலோகத்துல காலவரை இடவரை கிடையாது. அங்க அந்த இன்பத்தை என்ன பண்ணலாம்? எப்பொழுதும் துய்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நெறியை உலகுக்கு உணர்த்தியவர் சிவபெருமான். தனக்கு கீழாக குரு பரம்பரை உருவாக்கி அந்த ஞான செய்தியை கொண்டு நம்ம பூமிக்கு கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது பார்க்கும்போது அந்த 12 திருமுறைகளும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் நமக்கு 14 சாத்திரங்களையும் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வந்தது? கைலாய பரம்பரை. இந்த பரம்பரை எங்கிருந்து தொடங்குகிறது? திருக்கைலாயத்தில் சிவபெருமான் சீகண்ட ருத்திரராக இருந்து ஆன்மாக்கள் நாம் எல்லாம் அறிந்து உய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் குரு உபதேசம் செய்கிறார். அந்த குரு உபதேசம் செய்த முதல் 4 பேர் சனகாதி முனிவர்களாகிய 4. சனகர், சனந்தனர், சனற்குமாரர், சனகர், சனாதனர், சனற்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். சனந்தனர், சனகர், சனாதனர், சனற்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 முதல் உபதேசம் செய்தார். இந்த 4 ஒரு 4 உபதேசம் செய்யும் போதே இறைவன் அந்த 4 சனகர், சனந்தனர், சனற்குமாரர் என்று சொல்லக்கூடியவர் நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார். சனற்குமாரர் நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார். இறைவன் நேரடியாக நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தார். நந்திய பெருமான் தனக்கு கீழாக 8 பேருக்கு உபதேசம் செய்தார்.
அந்த 8 பேர்ல ஒருவர் தான் நமக்கு அந்த நால்வராக இருக்கக்கூடிய, அதாவது தென்முக பரமன்ல அமர்ந்திருக்கக்கூடிய நால்வர் அல்ல, அவங்க 4 பேர் சனகாதி முனிவர்கள். புரியல? அதற்கு நந்திய பெருமான் உபதேசம் பெற்றவர்கள்ல முதலாவதாக வரக்கூடிய அகச்சந்தான பரம்பரை அவர்தான் சனத்குமாரர். சனத்குமாரர் இவருக்கு உபதேசம் செய்தார். இந்த பரம்பரை சொல்லுமே என்ன சொன்னோம்? சத்திய ஞான தரிசனிக்கு உபதேசம் செய்தார். சத்திய ஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்தார். பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டார். அப்போ மேல நந்திய பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர்கள், இவங்க 4 வரும் அகச்சந்தான பரம்பரை. அகச்சந்தான புறவர்னு படிச்சோமா இல்லையா? போன வகுப்புக்கு யாரெல்லாம் வராமல் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கீங்க? போன வகுப்பு எல்லாம் வந்துட்டீங்க. புதிதாக இன்னைக்கு வந்திருக்கிறவங்க யாரு? சரி, உங்களுக்குலாம் இது மீன் பார்வையா இருக்கட்டும். சரிங்களா? இந்த 4 அகச்சந்தான பரம்பரை. மேலே இருக்கக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய குரு பரம்பரை. அதுல 4ஆவதா இருக்கக்கூடிய பரஞ்சோதி முனிவர் தன்னோடு உபதேசம் பெற்ற அகத்திய மாமுனியை பார்ப்பதற்காக பொதியை மலையை வான்வழியாக கடக்கும் பொழுது புஷ்ப விமானத்தில் போகும்போது அவருடைய புஷ்ப விமானம் ஒரு இடத்தில் தடைபட்டு நின்றது. அது எந்த திருத்தலம்? திருவெண்ணைநல்லூர். பதில் தப்பா இருந்தா உங்களை வெளியே நில்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். மாணவர்கள் மாதிரி நீங்க பதில் தப்பு கொஞ்ச நேரம் வெளியே நில்லுன்னு சொல்ல மாட்டேன். தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, அதுக்காக தப்பாவே சொல்லாதீங்க. வெண்ணைநல்லூர்ல அந்த புஷ்ப விமானம் தடைபட்டு நின்றதுங்க. அது தடைப்பட்டு நின்ற போது அவருடைய அறிவுல உணர்ந்தார் நம்மளுடைய மெய்கண்டாராகிய மெய்கண்ட சிவம். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ஸ்வேதவன பெருமாள். அவர் வீதியில தேர் உருட்டி விளையாடுகிறார். அப்போ கீழே இறங்கி அவருடைய ஞான உருவை பார்த்து அவருடைய அத்தனை பக்குவத்தையும் பார்த்து பரஞ்சோதி முனிவர் அவருக்கு தன்னுடைய குருநாதராய சத்தியஞான தரிசனுடைய பெயரை தமிழ்படுத்தி மெய்கண்டார் என்ற திருநாமத்தை சூட்டி அவருக்கு ரௌரவ ஆகமத்திலிருந்து சரியகிரி யோக ஞான பகுதியில ஞானபாதத்தை எடுத்து அவருக்கு உபதேசமாக 12 நூற்பாவை உபதேசம் செய்கிறார். அந்த 12 நூற்பாதான் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இங்கதான் புறச்சந்தானம் என்று சொல்லக்கூடிய சந்தான பரம்பரை தொடங்குகிறது. புறச்சந்தான 4 யாருங்க? புறச்சந்தான பரம்பரை 4 யார்? படத்தை பார்த்து சொல்லுங்க. மெய்கண்டார், அருணகிரிசிவம், பரிஞான சம்பந்தர், 4 பேரும் சந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடிய புறச்சந்தானம். அகச்சந்தானம் 4, புறச்சந்தானம் 4. இது குரு உபதேச பரம்பரை. இறைவன் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்துல மக்களுக்கு பக்தியை விளக்க சொல்லும் பொழுது எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல், தடைகளும் இல்லாமல், எந்த விதமான மறுப்புகளும் இல்லாமல் பக்தியை அப்படியே ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தாங்க. அப்படிப்பட்ட காலம்தான் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எம்பிராண்டி காரைக்கால் அம்மையார் தொடங்கி எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் வரைக்கும் எல்லாரும் செய்கின்ற நூல்களை சொல்லுகின்ற பொழுது பக்தி மார்க்கத்துல எந்த விதமான கேள்வி இல்லை. கடவுள் உண்டா, ஏன் இருக்காரா இல்லையா, வாதங்கள் பெருசா இல்லை. இருந்தது, ஆனா வாதங்கள் பெருசா இல்லை. ஆனால் தத்துவ ரீதியாகவும் கடவுள் உண்டு, உயிர் உண்டு, அவனுடைய தன்மை என்ன நிறுவ வேண்டும் என்கின்ற கட்டாயம் வருகின்ற பொழுது 13ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தொடங்கி சந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த சாத்திரங்களை அருளி செய்த ஆசிரிய பெருமக்கள் தோன்றி நூல்களை செய்தார்கள். அப்போ நமக்கு சைவ சமயம் கற்கின்ற நமக்கு 2 வகையான நூல்கள், 2 கண்கள். ஒன்று திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகள், அதனை அருளி செய்த ஆசிரியர்கள் 27 அருளாசிரிய பெருமக்கள். அது வலது கண். இடது கண் சித்தாந்த நூல்களை அருளி செய்திருக்கக்கூடிய 14 நூல்களை அருளி செய்த ஆசிரிய பெருமக்கள் எத்தனை பேருங்க? அப்படிதான் சொல்லுவீங்க தெரியும். எத்தனை பேர்? அப்படியே வரிசையா நூலை சொல்லுங்க. திருஞான சம்பந்த பெருமான் முதல் 3 திருமுறை, அடுத்து 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 எத்தனை பேருக்கு தெரியலையா? 7ஆம் திருமுறையை பாடியவர் யார்? 10 பேர் தான் பதில் சொல்றீங்க, அதிசயமா இருக்கு. ஆமா, நம்பியாரூர் என்று அழைக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி. 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையாரையும் அருளியவர் மாணிக்கவாசகர். எவ்வளவு சத்தம் வந்து பாருங்க.
8ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை 9 அருளாளர் பெருமக்கள் அருள் இருக்கிறார்கள். 10ஆம் திருமுறை திருமூலர். 11ஆம் திருமுறை 12 பெருமக்கள் அருள் இருக்க. 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெருமான் அருள். இது திருமுறைகளை அருளை செய்த 27 அருளாசிரியர் பெருமக்கள். இனி 14 சாத்திரங்கள் என்னங்கிறது முதல் ஒரு மேற்பார்வைக்கு வாங்க. சரிங்களா? நூல்களை தெரிஞ்சுக்கங்க. நூல்களுடைய ஆசிரியர் பெயர்களை மறக்காம வைங்க. இதெல்லாம் நமக்கான குருவர்கள் கிடைப்பதற்கு இந்த நூலை நாம சிந்திக்கணும். நமக்கு படிச்சா புரியணுங்கிறதுக்கு முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை தகுதி என்னன்னு கேட்டா ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார்? இப்போ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14ன்னு சொன்னோம். அந்த 14 சாத்திரத்துல முதல் 2 நூல்களாக இருப்பது திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார். திருவுந்தியாரை திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். சொல்லுங்க. திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். சொல்லுங்க. இரண்டாவது நூல் திருக்கழிச்சுப்படியார். அதை அருளி செய்த ஆசிரியர் அவருடைய மாணவர் திருக்கடம்பூர் உய்யவந்த தேவநாயனார். மாணவர்கள் நேரம் வீணாகக்கூடாதுன்னு எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க. நீங்க சொல்லி 2 தடவை சொல்ல வைக்காதீங்க. நாங்க தயாராகிட்டோம் அப்படின்னு நீ தயாராகிட்டீங்க. மூன்றாவது சித்தாந்தத்தினுடைய தலையாய நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதம். அதை அருளி செய்த ஆசிரியர் பெருமகனார் எம்பிரான் மெய்கண்ட சிவம். மெய்கண்டாருக்கு எத்தனை மாணாக்கர்கள் இருந்தார்கள்? சொல்லுங்க. எத்தனை மாணாக்கர்கள் இருந்தாங்க? 48 மாணவர்கள் இருந்தார்கள். அதில் 2 பேர் தலையாய மாணாக்கர்களாக நூல்களை செய்தார்கள். அவரின் முதலாவதாக வருபவர் அருளந்தி சிவம் என்கிறான். அருளந்தி சிவம் அவர் செய்த 2 நூல்கள் என்னங்க? சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார்ல 2 பிரிவு இருக்குன்னு சொன்னோம். பரவக்கம், சுபக்கம். பரவக்கம் என்ன சொல்லுது? பிரமத கொள்கைகளை மறுப்பது பரவக்கம். சுபக்கம் என்பது நம்மளுடைய கொள்கைகளை உயர்ந்து எடுத்து காட்டுவது சுபக்கம். புரியல? இப்ப எத்தனை நூலாச்சு? திருவுந்தியார், திருக்கழிச்சுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 9. 6ஆம் நூல் உண்மை விளக்கம் திருவதிகை மணவாசன் கடந்தார் அருளை செய்தது. யார் அருளை செய்தார்? திருவதிகை மணவாசன் கடந்தார். மீதம் 8 நூல்கள். இந்த 8 நூல்களையும் அருளை செய்தவர் உமாபதி சிவம். அந்த நூல்கள் பொதுவா 8 நூலை சேர்த்து ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. என்ன நூல் அந்த பேரு? அதுக்கு என்ன பேருங்க? சித்தாந்த அட்டகம். அட்டம்னா என்னது? 8. அட்டகம் 8 நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தாந்த அட்டகம். அந்த 8 நூல்கள் என்னென்ன? இந்த மாதிரி குழுவா பதில் சொல்லும் போது எப்படி எத்தனாவது வகுப்புக்கு போயிடணும்னா 1ஆம் வகுப்புக்கு போயிடணும். உங்களை ரொம்ப படிச்சவங்களாம் நினைக்கக்கூடாது. கூட்டமாக பதில் சொல்லும் போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா 1ஆம் வகுப்பு ஞாபகம் இருக்கா? எப்படி படிப்பாங்கன்ட்டு ஆயி சொல்லு. ஆ அப்படி சொல்ற மாதிரி சிவப்பிரகாசம், திருப்பயன், கொஞ்சம் படிக்க தெரியல, எனக்கு புரியலங்கிறவங்களுக்கு வேற நீங்க என்ன பண்றீங்க? வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ புரியல? படிச்சு புரியல எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னா செவி வழியா வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு. 10 பேர் கூடி சொல்லும் போது செவியில போகும்போது இந்த மெசேஜ் வந்து ஈஸியா பதியும். இல்ல அப்போ இந்த 14 நூல்கள். இப்போ நாம இந்த 12 திருமுறைகளை அருளி செய்த ஆசிரியருடைய பெருமைகளை ஒரு சிறிதளவு பார்த்தோம். ஏன் எல்லாரும் திருமுறை வகுப்பு, பெரிய புராண வகுப்பு கேட்கறதுனால அதோட விட்டாச்சு. சித்தாந்த சாத்திரியம் அருளிய 14 ஆசிரியருடைய வரலாற்றை நாம் விரிவாக பார்க்கவே இல்லை. யாரோட வரலாற்றை மட்டும்தான் பார்த்தோம். எம்பிரான் மெய்கண்டார் வரலாற்றை பார்த்தோம், எம்பிரான் அருணதி சிவம் வரலாற்றை பார்த்தோம், எம்பிரான் மறைஞான சம்பந்தர் வரலாற்றை பார்த்தோம், எம்பிரான் உமாபதி சிவம் வரலாற்றை பார்த்தோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர் வரலாற்றையெல்லாம் அந்தந்த நூல்களை சிந்திக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த நூலாசிரியரை பற்றி பேசிட்டு நம்ம தொடங்குவோம். அப்போ வைத்துக் கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக நாம் இந்த இடத்துல நிற்கிறோம். அவ்வளவுதானே? இதுக்கு மேல ஏதாவது பார்த்துருக்கிறோமா? போன வகுப்பினுடைய தொகுப்பு வேற ஏதாவது இதுக்கு மேல பார்த்துருக்கிறோமா?
ஏதாவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்னென்ன எழுதிருக்கோம்? உடம்பை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் போயிருக்கிறோம். அதை மறுபடியும் நினைவுபடுத்திடலாம் நண்பர்களே. இதுல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பரம்பரை. இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஞான செங்கோல் உச்சி வருகின்றார். இதற்கு எங்க தொடங்குதுன்னு கேட்கும்போது முதல் பரம்பரை, அதாவது மெய்கண்டாருக்கு முன்னாடி பரம்பரை வரைக்கும் என்ன பரம்பரைன்னு கேட்டீங்கன்னா உபதேச பரம்பரை. இல்லை, அதுக்கப்புறம் அபிடேக பரம்பரை என்று சொல்லக்கூடிய பரம்பரை தோன்றியது. அதாவது அந்த குருமகா சன்னிதானங்கள் பொறுப்பேற்கும் பொழுது, ஞான பீடத்துக்கு வரும் பொழுது அவர்களுக்கு உபதேசத்தோடு கூடி அவர்களுக்கு அபிடேகம் செய்து அவர்களை திருமுழுக்காட்டி அந்த பதவியில் வந்து உட்கார வைப்பாங்க. அதனால முதல் குருமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு நமச்சிவாய மூர்த்திகளில் தொடங்கி இன்னைக்கு 24வது குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இதையெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் என்ன படிக்கிறோம், யார் நம்மளுடைய அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறது முதல் நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இந்த வாய்ப்பை முதல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் 23வது குருமகா சன்னிதானம் தான். சைவ சித்தாந்தத்தை பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து கேட்கிற மாதிரி செய்தவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் நீங்க படிக்கணும்னா இப்படி வெளியெல்லாம் படிக்க முடியாது. திருமணத்துக்கு போய் காவி உடை வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன படிக்கணும்? சைவ சித்தாந்தம் படிக்கணும். இப்ப அப்படிலாம் இல்லாம மாட்டி நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வர யாருன்னா 23வது குருமகா சன்னிதானம் நமக்கு அமர்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்தான் முதல்ல மையத்தை ஏற்படுத்தி பாடங்களை நம்மை போன்றவர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த நெறியில உள்ள வந்ததுக்கான காரணம் ஐயா நம்மளுடைய சுவாமிகள் தான். அவருடைய திருவடியை தொட்டு இன்னைக்கு 24வது குருமகா சன்னிதானம் நிறைய சேவைகள் செய்து வருகிறாங்க. அவங்க செய்யற சைவ தொண்டுகளுக்கு அளவே கிடையாது. ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய இணையதள வகுப்பை தினந்தோறும் நடத்தி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இணையதளத்தில் திருக்குறள் மற்ற நம்ம இங்கே எல்லா நூலும் படிச்சிட முடியாது. ஆனால் படிப்பதற்கு கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் திருவாவடுதுறை ஆதீன புலவர் குஞ்சிதவாதம் ஐயா அவர்களை கொண்டும் ஆசிரியர் பெருமக்களை கொண்டும் நூல்களை இணையதளத்தின் வழியாகவும் பழைய நூல்களை புதுப்பிக்கின்ற வகையிலும் நிறைய ஆதீன திருக்கோயில்களை குடமுழுக்கு செய்கின்ற திருப்பணியை எடுத்து செய்கின்ற நிலையிலும் நிறைய திருப்பணிகள் செய்து வருகிறார்கள் நம்முடைய சன்னிதானம் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஞான ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்பதை மகிழ்ந்து இதுல முக்கியமா ஒரு 2-3 பேரை இடையில நினைக்கணும். இந்த 24 பரம்பரை வந்திருக்கு இல்லைங்களா? இந்த பரம்பரை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப 24வது குருமகா சன்னிதானம் இருக்கிறாருன்னா இந்த 23வது குருமகா சன்னிதானத்துக்கு முன்னாடி இவர் என்னவா இருந்திருப்பார்? 23வது குருமகா சன்னிதானம் பட்டத்தில் இருக்கும்போது 24வது குருமகா சன்னிதானம் என்னவா இருந்திருப்பார்னு கேட்டீங்கன்னா தம்பிரான் சுவாமிகளா இருப்பார். இவருக்கு கூட இருந்து சேவகம் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தம்பிரான் சுவாமிகள்னு பேர். இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் அதில் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தம்பிரான் சுவாமிகளா இருப்பாங்க. திருவாவடுதுறை மட்டும் திருவாவடுதுறையை கிளை மடங்களாக விளங்கக்கூடிய வேலூர் ஆதீனம், சுசீந்திரம், இப்படி பல பக்கம் திருவாவடுதுறையுடைய கிளை மடங்கள் இருக்கின்றன. இந்த கிளை மடங்கள் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் தம்பிரான் சுவாமிகள். சாமி இந்த ஞானச்செங்கோல் முடிஞ்சு 23வது சன்னிதானம் முடிந்து யாரு பட்டத்துக்கு வரணும்னு அவர் விரும்பி கூப்பிட்டு அவருக்கு அபிடேகம் பண்ணி வச்சுட்டு முக்தி அடைவார் ஒரு பக்கம். இல்லை அவர் இயற்கையாக திருவடி அடைஞ்சிட்டார்னா அதற்கான உரிமை உடையவர்கள் யாரோ அவரை அழைத்து அந்த பட்டத்தில் அமர வைப்பாங்க. இப்படி 24 குருமகா சன்னிதானங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பரம்பரையில முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர் சிலர் இருக்கிறார்கள். அதுல நாம் தலையாய நிலையில போற்ற வேண்டிய நம்மளுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குலதெய்வமாக போற்றக்கூடிய மாதவ சிவஞான முனிவர் என்று சொல்லக்கூடிய சிவஞான யோகிகள். இது பெரிய புராணம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இந்த பேரை கேட்பாதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க. அப்படின்னு கண்டிப்பா ஆங்காங்க சிவஞான முனிவருடைய சொல்லாட்சிகளை எடுத்து எங்கேயாவது சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு, நமக்கு தமிழுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டு, சித்தாந்த சமயத்திற்கு செய்திருக்கக்கூடிய தொண்டு அளவிட முடியாத தொண்டு.
ஏறத்தாழ 32 நூல்கள் செய்திருக்கிறார் சுவாமிகள். அதுல 2 நூல்கள், நான் 2 நூல் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், 32 நூலுமே மணிதான். சரிங்களா? அதுல சிவஞான போதத்திற்கு உரை நூலாக இருக்கக்கூடியது சிற்றுரை. சிவஞான போத சிற்றுரை என்று சொல்லக்கூடிய நூல். சிவஞான போதம் விளங்குவதற்கு ஆராய்ச்சி வடிவில் இருக்கக்கூடிய சிற்றுரை. அதற்கும் மேலாக ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நூல் சிவஞான மாபாடியம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாபாடியம். மாபாடியம்னா பேருரைன்னு பேருங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே பேருரை நூல் சிவஞான போதம் தான். படிச்சீங்கன்னா சிவஞான முனிவருடைய தமிழ் அவ்வளவு இனிமையான தமிழ். இதை நான் இதை எடுத்து சொல்லி புரிய வைக்கப்பட்டேங்க. பரிமேலழகர் உரை மாதிரி ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு வாசிச்சு காமிக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் உரிய நேரத்தில் சிவஞான போதமே படிக்க போகிறோம். அந்த சிவஞான போதம் பாடம் படிக்கும் பொழுது சிவஞான முனிவருடைய சிறப்பை எடுத்து நாம் சிந்திப்போம். சரிங்களா? அவருடைய சொல்லாட்சி தமிழில் அப்படி ஒரு தமிழ். ஏன்னா தமிழ் மேலே உங்களுக்கு எப்போ விருப்பம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவஞான முனிவருடைய தமிழை படிக்கணும், பரிமேலழகர் உரையுடைய தமிழை படிக்கணும். இப்படியெல்லாம் கோர்வையாக இவ்வளவு தெளிவாக எழுதிட்டு போக முடியுமா? அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு படிக்கும்போது விளங்குச்சுன்னு வச்சுங்க, அடடா ஏன்னா நம்மளுக்கு புரியாமல் தான் படிச்சுக்கிட்டே இருக்கும் பல காலமாக. என்னமோ படிக்க, ஏன்னா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூலை படிக்கும்போது புரியலன்னு அந்த நூலை எடுத்து வைக்கிற வேலையே இருக்கக்கூடாது. சமையல் வரலன்னு சமைக்காமல் விட்டுட்டோமா என்ன? ஒவ்வொருத்தரும் சமையல் வரலன்னு சமைக்காமல் விட்டோமா? சாப்பிட முடியாமல் சாப்பிடாம விட்டுட்டுமா? எல்லா வேலையும் என்ன பண்ணுறான்? முடியலினாலும் முயற்சி செய்யணும் இல்லையா? இது முதல்ல படிக்கும் போது நூல்கள் என்ன ஆகாது, கண்டிப்பாக புரியாது. புரியல? நம்ம பாஷையில் சொல்லணும்னா எல்லாம் பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுங்க எழுத்துக்கள் எல்லாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர இது எதுவுமே உள்ள போனால் விளங்காது. நீங்கள் ஒரு காமிக்ஸு ஒரு நாவல் படிச்சிங்கன்னா அதில் நல்ல மைனூட்டாக உள்ள போனீங்கன்னா தான் என்ன அந்த சொல்கிற ராஜேஷ்குமார் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு புரியும், பாலகுமாரன் என்ன சொல்கிறாருன்னு தெரியும். சும்மா மேலாவது படிக்கிறவங்களுக்கு புரியுமான்னு கேட்டால் அது செய்தி வாசிக்கிறது பத்திரிகை படிக்கிறதுக்குன்னா அப்படி புரியும். இந்த நூல் என்பது முழுக்க முழுக்க கலை சொல்களை தாங்கி இருப்பது. அதுக்கு மேலே சிவம் அறிவில் நின்று துணை செய்ய வேண்டும். சும்மா இந்த நூலில் விளங்குன்னு நினச்சதே கூடாது. அதுக்குன்னா நம்ம போன வகுப்புலேயே சொல்லும்போது என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்தம் படிக்க தொடங்கக்கூடியவர்கள் நூலை எடுத்தீங்கன்னா முதல்ல நினைக்க வேண்டியவர் யார்? யாரை நினைக்கணும்? மறந்துட்டேங்க ஐயா, அது நினைக்கணும்னு சொன்னீங்க, அதுதான் மறந்துட்டோம். விநாயகர் பெருமானை பொல்லா பிள்ளையாரத்தான் முதல் நினைக்கணும். நூலாசிரியர் 2வது. சரிங்களா? முதல்ல எந்த சித்தாந்தம் எடுத்தாலும் கல்லால் நிழல் மலை வில்லாருடைய பொல்லார் இணைமலை நல்லார் துணைவரே இதெல்லாம் எழுதி போட்டுது, எழுதி வச்சிருக்கிறீங்க. 4 சொல்லுதான். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் துணைவரே. இப்படி சொன்னா சித்திக்குமானா சொல்லி பாருங்க, சித்திக்குதா இல்லையான்னு கேளு. நிச்சயமா நூல் விளங்கும், இறைவன் கருணை செய்வார். எனவே நமக்கு சித்தாந்தம் விளங்குகின்றது. நான் படிச்சா எனக்கு புரியுதுன்னா, நான் அனுபவத்தினால படிக்கிறேன், அறிவினால படிக்கிறேன், எனக்கு புரியுதுன்னு தயவு செய்து யாரும் கருதிவிட வேண்டாம். நமக்கு சித்தாந்தம் விளங்குகின்றது என்றால் ஞானாசிரிய பெருமக்கள் போட்ட பிச்சை என்று கருத வேண்டுமே தவிர, நான் என்னுடைய அறிவு கொண்டு விளங்கி கொண்டேன் என்றால் என்னைக்கோ விளங்கி இருக்கணும். சித்தாந்த நூலை தொட்டன்னைக்கே விளங்கி இருக்கணும் இல்லையா? அப்படி விளங்காது. இது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் குரு உணர்வோடு பக்தியோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நூல் விளங்கும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சிந்தனைகள் சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ற பகுதி